அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, மல்லிகைப்பூ சாகுபடியில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? பொதுவாகவே இந்த மழைக்காலம் முடிஞ்ச முதல் மாதம் அல்லது 2வது மாதம், அதாவது டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் ஜனவரி விட்டு பிப்ரவரி, அப்புறம் தென்மேற்கு பருவமழை மே ஜூன் அப்படின்னா ஜூலை விட்டு ஆகஸ்ட், அப்போல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, என் பயிர் நல்லா இருந்துச்சு சார், வேர் அழுகள்லாம் நிறையா செத்து போகுது, இலையெல்லாம் கீழே உதிர்ந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, என்னோட மல்லிகை பயிர் இவ்வளோ பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இதோட அடிப்படை என்ன தெரியுங்களா? இதோட மண்ணில் இருக்கக்கூடிய வேரில் நெமட்டோட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேறு அழுகல், அதாவது ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத புழுக்கள் இருக்குங்க. இந்த புழு என்ன பண்ணும்னா வேரை கடிக்கிறது. அது எப்போ கடிக்கும்? டிசம்பர் மாதம் கடிச்சிருக்கும். ஜனவரி, அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் அந்த ஈரத்தில் பெருகி அது என்ன செஞ்சுருக்கோம்? மண்ணில் இருக்கக்கூடிய மட்கு பொருளை, காஞ்ச பொருளை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துருக்கும். அதெல்லாம் முடிஞ்சிருக்கும். முடிஞ்சதுக்கப்புறம் வெயில் ஏறினதுக்கப்புறம் அது சாப்பிட எதுவும் இருக்காது. அப்போ அது என்ன செய்யும்? வேரை கடிக்கும். வேரை கடித்தோடனே என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? இது பயிர் அப்பப்போ சாகுதும்பாங்க. இப்போ இதுக்கு நம்ம இந்த டைமாக இருந்தாலும் அந்த டைமாக இருந்தாலும் மழைக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஏக்கருக்கு 100 கிலோ வேப்ப முன்னாக்கு கொடுக்கணும். 200 லிட்டர் தண்ணியில் ட்ரைகோடர்மா விரிடி 1 லிட்டர், பேசலோமிசிஸ் 1 லிட்டர் கலந்து, மீனமிலம் 3 லிட்டர் கலந்து ஒரு நாள் வைக்கணும். ஒரு நாள் கழித்து அதை பிரித்து எல்லா பயிரோட வேர்லையும் ஊற்றி விடணும். இது 2. 3வது பார்த்திங்கன்னா, இந்த மல்லிகைப்பூ சாகுபடியை பொறுத்தவரை நிறைய அரும்புகள் கட்டணும்னு வைங்களேன், அரப்பு மோர் கரைசல் பயன்படுத்தணும். ஜிப்ராலிக் அமிலம் அதிகமாக இருக்கக்கூடிய அரப்பு மோர் கரைசலை உபயோகப்படுத்தணும். அரப்பு மோர் கரைசல்னால் என்ன? 6 லிட்டர் தண்ணிங்க, 4 லிட்டர் புளிச்ச மோர், 2 லிட்டர் பால் வாங்கி 2 லிட்டர் தயிராக்கி அதை 4 லிட்டராக மாற்றிட்டு அதை 4 லிட்டர் வச்சுக்கிறோம். அது கூட அரப்பு இலை, உசில இலைன்னு சொல்லுவாங்களா, அந்த இலையை எடுத்துகிட்டு உருவி அதை அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி அதை பாலாக்கி அதை திரவமாக்கி அதை 4 லிட்டரோடு 1 லிட்டர் கலந்து 5 லிட்டரு, அல்லது இன்னொரு 1/2 லிட்டர் சேர்த்து கூட செய்யலாம், 5.5. ஏன்னா ஒரு சில நேரம் திக்காக இருந்தால் வடிகட்டுறப்ப நிறையா போயிடுது. அதனால் 5.5 வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 2 நாள், அதாவது 4 நாள் மோரை புளிக்க வைக்கிறோம், அடுத்து 2 நாள் அரப்பு இலை கரைசலை கலந்து 2 நாள் புளிக்க வைக்கிறோம், மொத்தம் 6 நாள். அப்போ 7வது நாள் வடிகட்டுறோம். இந்த திரவத்தை 10 லிட்டருக்கு 1/2 லிட்டர் கலந்து அடித்தோம்னா பூக்கள் வரும். இந்த பூ பெருசாகிறதுக்கும் வெள்ளையாகிறதுக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா, பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸில் சாம்பல் சத்து உள்ள பொட்டாஷ் பாக்டீரியா அது விற்கும். அது 1/2 லிட்டரு, 100 லிட்டருக்கு 1/2 லிட்டர் கலந்துக்கிறோம். அதை கலந்து எருக்கு கரைசல் இருந்ததுன்னா 50 லிட்டர் எருக்கு கரைசல் கலந்துக்கிறோம். அப்படி இல்லைன்னா சோலு பார் அப்படிங்கிற போரான் பவுடர் 200 கிராம் கலந்துக்கிறோம். இதை கலந்துக்கலாம். இதை கலந்துட்டு அது கூட கடல் பாசி உரம் தான் 1/2 லிட்டர். இப்படி கலந்து அடிக்கிறப்ப மல்லிகைப்பூவோட வடிவம், அந்த காம்பு நீளமாக வருங்க, வெள்ளை மொட்டு மொட்டாக இருக்கும். அதோட அமுக்கி பார்த்தா அதோட திடமும் அதிகமாக இருக்கும். இதுக்கு இந்த திடத்தை கொண்டு வர்றது எது? எண்ணிக்கை கொண்டு வர்றது அரப்பு மோர் கரைசல். அதை பெருசாக்குறது நம்ம தரையில் கொடுக்குற இடுபொருள்கள், அதாவது மீனமிலம், பஞ்சகாவியா, ஈயம் கரைசல், ஜீவாமிர்தம், இது பெருசு பண்ணும். அதை வெள்ளையாக்குறதும் திடமாக மாற்றுறதும் இந்த பொட்டாஷ் பாக்டீரியா. அதே மாதிரி சோலு பாருங்கிற போரான் பவுடர், இந்த கவனம் வச்சுக்கலாம். இதிலே ஒரு கரைசல் ஒன்று செய்யலாங்க. 50 லிட்டர் தண்ணியில் 50 லிட்டரு கோமியத்தில் இருக்கிறதுலே கசப்பாக இருக்கக்கூடிய முக்கியமான திரவங்கள், இலைகள், அதெல்லாம் ஊற வைக்கலாம். அந்த இலையில் முக்கியமானது கத்தாழை, நூனா இலை, அதாவது மஞ்சனத்தின்னு சொல்லுவாங்கள்ல அது, அப்புறம் தும்பை, நொச்சி, ஆடாதொடா, அப்புறம் வேம்பு, புங்கன், அதோட இலைகள், அப்புறம் கொய்யா, சீத்தா, இதோட இலைகள்லாம் கலந்துக்கலாம். கலந்து நம்ம ஒரு கரைசல் பண்ணி அதை தெளித்தோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விவசாயிகள் சொல்லியிருக்காங்க இந்த சிவப்பு அரும்பே கட்டாது அப்படின்ட்டு. அதே மாதிரி சிவப்பு அரும்பு வராமல் இருக்கிறதுக்கு இன்னொரு கரைசல் என்னென்னா, 100 லிட்டர் தண்ணியில் 10 லிட்டரு கோமியம் கலந்துட்டு அது கூட 5 கிலோ வேப்பங்குட்டை இடித்து உள்ளே போடணும், 1/4 கிலோ இஞ்சி, 1/4 கிலோ பூண்டு, 1 கிலோ பெரிய பச்சை மிளகாய், இதெல்லாம் அரைச்சி உள்ளே போட்டு ஊற வச்சிட்டோம்னா ஒரு நாள் கழித்து தெளிக்கலாங்க. 10 லிட்டருக்கு அதை அப்படியே கலந்து தெளிக்கலாம், டேங்கில் ஊற்றி தெளிக்கலாம் வடிகட்டி. எந்த விதமான புழு இல்லாமல் இருக்குங்க, சரிங்களா? இந்த 2 வழிமுறையில் இது இப்படி பண்ணுறப்ப நமக்கு மல்லிகைப்பூவில் லாபம் எடுக்க வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கங்க, ஆர்டர் படி எழுதிக்கங்க, அதை நீங்கள் கடைபிடிக்க பாருங்கள், சரிங்களா?
மீண்டும் சந்திப்போம்.